வணக்கம், வெல்கம் டு வேலை ஸ்ட்ராங்க. நம்மளோட பணத்தட்டுப்பாடுகளிலிருந்தும் பணப்பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. நம்ம குருவையும் சுக்கிரனையும் ஒன்றாக ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பணப்பிரச்சனைகளிலிருந்து பணத்தட்டுப்பாடுகளிலிருந்து வெளியே வரலாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருனா பெரும் செல்வத்துக்கு அதிபதி, சரிங்களா? சுக்கிரன் நம்ம தேவைக்கு தகுந்த பணம் பொருள் இருக்கிறது தான் சுக்கிரன். இது ரெண்டு பேர்த்தையும் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு குபேர மகாலட்சுமி யோகமாக மாறுங்க. எப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி, குருவோட பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரர் இருக்கார். அப்போ குபேரரையும் மகாலட்சுமியும் சேர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு குபேர மகாலட்சுமி யோகம் கிட்டும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம குருவுக்கு பிடிச்ச மஞ்சள் கலரும் சுக்கிரனோட வெண்மை நிறம், மஞ்சளும் வெண்மை நிறம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு குருவும் சுக்கிரனும் ஆக்டிவேட் ஆகுங்க. நீங்கள் கோல்டோ இல்லை வெள்ளிலையோ ஏதோ ஒரு ரிங்கோ ஏதோ ஒரு ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக மெட்டி அணிய வேண்டும், காலில் கொலுசு போடணும், கை நிறைய கண்ணாடி வளையல் போடணும், மங்களகரமாக தலையில் பூ வச்சுருக்கணும், பொட்டு வைக்கணும், மங்களகரமாக இருக்கணுங்க, வீடு சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். அப்போ உங்களுக்கு குருவுக்கும் பிடிக்கும், மகாலட்சுமிக்கும் பிடிக்கும் மங்களகரமாக இருக்கிறது. இப்போ மகாலட்சுமியும் குபேரரையும் எப்படி வழிபாடு செய்வதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறது பௌர்ணமி நாளில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் குபேரரையும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வாங்கி வச்சு 2 நெய் தீபம் நிறைய பேர் வீட்டில் ஏற்றுறது இல்லைங்க. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றிக்கலாங்க, சரிங்களா? நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 108 1 ரூபாய் காயினோ இல்லை 108 5 ரூபாய் காயினோ போற்றி சொல்கிறக்க வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு முன்னால் முடிஞ்ச பால் பாயாசம் இல்லைன்னா அவள் சக்கரை கலந்து கூட வச்சுக்கலாங்க. இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி சாமிக்கு வச்சுட்டு மகாலட்சுமிக்கு வச்சுட்டு நீங்களும் தலையில் வச்சுட்டு தான் நீங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணணும். 108 போற்றி சொல்லி அந்த காயினை போடணுங்க, 108 முறை போடணும், சரிங்களா? போட்டுட்டு இந்த கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நெய்வேத்தியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு என் பணப்பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடுகளை நீங்கி என் வீட்டில் நிரந்தர வாசம் செய்ய வேண்டும் குபேர மகாலட்சுமின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வர உங்கள் பணப்பிரச்சனைகள் தீர்ந்துருங்க. உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.